ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் ஃபார் 2025. இப்போ ஜான்வரி 2025லேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எஸ்ஐபியில் நான் ஒரே ஒரு ஃபண்டு தான் பண்ண போகிறேன். பட் அதுலேயே எனக்கு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த எல்லாமே இருக்கணும். இல்லைனா ஆல்ரெடி நிறைய ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மட்டும் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோட எண்டில் ஒரு பெஸ்ட்டான ஃபண்டு, ஒரு பெஸ்ட்டான ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா டாப் 5 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ மூலியமா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸும் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த 3 மார்க்கெட் கேப் சைஸில் இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரே ஃபண்டுக்குள்ளார இருக்கும். அதுதான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு மிக்ஸ்டர் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சிங்கிள் ஃபண்டுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த 3 மார்க்கெட் கேப்பாக வருதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இதில் ஒரு பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க. அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆப்வியஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் கேப்பும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். டைனமிக்காக இருக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எப்போ வேணாலும் அந்த அலோகேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட டிஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அலோகேஷனை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ரிட்டர்ன்ஸை நல்லா எடுத்து கொடுக்க முடியும். அந்த வகையில் இருக்கிற டாப் 5 ஃபண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஞ்சாவது பார்க்க போகிற ஃபண்டு மோதிலால் ஓஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே விட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1% எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு அப்புறம் விட்ரா பண்ணால் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் 12,500 கோடிக்கு மேலே ஆல்ரெடி ஃபண்டுக்குள்ளே இருக்குது. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 10 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 TRI ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்கில் தான் வரும் இந்த ஃபண்டு. அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இந்த ரெண்டுமே ரிடம்ஷன் பண்ணும்போது அஃபெக்ட் ஆகும். ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு கால்குலேஷனோட வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபண்டில் அசெட் அலோகேஷன் பாருங்கள். லார்ஜ் கேப்பில் 51.55% வச்சிருக்காங்க. மிட் கேப்பில் 46.85% வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்பில் 0% வச்சிருக்காங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் கையில் எப்போ வேணாலுமே ஸ்மால் கேப்பில் ஒரு ப்ரொபோர்ஷன் ஆட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்குது. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 1 இயரில் 44.75% கொடுத்துருக்குது. 3 இயர்ஸில் 23.96% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் 19.43% கொடுத்துருக்கு. 7 இயர்ஸில் 13.67% அண்ட் 10 இயர்ஸில் 16.41% கொடுத்துருக்குங்க. சப்போஸ் நம்ம இந்த ஃபண்டில் ஒரு 5,000 எஸ்ஐபி ஒரு 10 வருஷமாக பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் 9.33 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 15.33 lakhs இப்போ நம்ம கையில் இருந்திருக்கும். நாலாவதாக பார்க்க போகிற ஃபண்டு HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 1% எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ளே விட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா விட்ரா பண்ணிங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் 66,300 கோடிக்கு மேலே ஆல்ரெடி ஃபண்டுக்குள்ளே இருக்குது. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். மோர் தென் 11 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 TRI ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து இந்த ஃபண்டுமே வெரி ஹை ரிஸ்கில் தான் வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். HDFC ஃப்ளெக்ஸி கேப்பில் அசெட் அலோகேஷன் பாருங்கள். லார்ஜ் கேப்பில் 74.24% வச்சிருக்காங்க. மிட் கேப்பில் 2.23% தான் வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப்பில் 10.88% வச்சிருக்காங்க. ஸோ இதில் லார்ஜ் கேப் அதிகமாக இருக்கிறதுனால ரிஸ்க் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 1 இயரில் 25.46% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் 25.44% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் 23.62%, 7 இயர்ஸில் 16.86% அண்ட் 10 இயர்ஸில் 15.75% கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபண்டில் நம்ம 5,000 rupees எஸ்ஐபி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் 11.04 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 17.04 lakhs உங்கள் கையில் இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இப்போ மூணாவது பார்க்க போகிற ஃபண்டு பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்க அப்படின்னா 2% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ளே விட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே விட்ரா பண்ணீங்க அப்படின்னா 1%. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் விட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நில் சார்ஜஸ் எதுவும் இருக்காது. அண்ட் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 84,600 கோடிக்கு மேலே ஆல்ரெடி இருக்குது இந்த ஃபண்டுக்குள்ளே. அண்ட் இது வந்து ஒரு ஹையஸ்டான ஏவிஎம் சொல்லலாம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில். லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மோர் தென் 11 இயர்ஸாக இருக்குது. அண்ட் பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 TRI ஃபாலோ பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் கூட 1000 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்கில் வரும். அண்ட் இந்த ஃபண்டுக்கும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. லார்ஜ் கேப்பில் 71.31% வச்சிருக்காங்க. மிட் கேப்பில் 3.8%, ஸ்மால் கேப்பில் 3.2% வச்சிருக்காங்க.
மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெட்ல 20.68% வச்சிருக்காங்க. ஸோ இந்த அலோகேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஃபாரின் எக்ஸ்போஷரும் இருக்குது இதுக்குள்ள. ஓவர்சீஸ் செக்யூரிட்டிஸில் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், ஆல்ஃபாபெட், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இது எல்லாமே ஃபாரின் ஸ்டாக்ஸ். இதுலேயும் வந்து ஒரு சின்ன போர்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் உள்ள மட்டும் தான் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்குது. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 25.21% கொடுத்துருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 17.7% கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ்ல 25.92%, 7 இயர்ஸ்ல 20.34% கொடுத்துருக்கு, 10 இயர்ஸ்ல 18.51% கொடுத்துருக்குங்க. சப்போஸ் நீங்க பராக் பராக் ஃப்ளெக்ஸி கேப்ல 5000 rupees SIP ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 12.51 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 18.51 lakhs உங்க கையில இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற ஃபண்ட் பாத்தீங்கன்னா JM Flexi Cap Fund. இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% வச்சிருக்காங்க. பட் ஆனா 1 year வெயிட் பண்ணணும் அவசியம் இல்ல, 1 month வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். 1 monthக்கு அப்புறம் நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. 1 monthக்குள்ள எடுத்துட்டா 1% எக்ஸிட் லோட். ஃபண்ட் சைஸ் 5000 கோடிக்கு மேல இருக்குது. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து more than 11 years மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் BSE 500 TRE ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களும் லம்சம் 1000 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ரெண்டுமே இந்த ஃபண்டுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, லார்ஜ் கேப்ல 49.9% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 12.83% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்ல 36.2% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, 36.42% லாஸ்ட் 1 இயர்ல கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 28.3%, 5 இயர்ஸ்ல 25.5%, 7 இயர்ஸ்ல 19.47% அண்ட் 10 இயர்ஸ்ல 18.67% கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்டில் ஒரு 5000 rupees SIP ஒரு 10 வருஷமா ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 13.59 lakhs சேர்ந்து 19.59 lakhs உங்க கையில இருந்திருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் 1 ஃபண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. இந்த ரேங்கிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ், ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு கரெக்டான ஃபண்டை வந்து சூஸ் பண்ணி லாங் டர்ம்க்கு வைக்கிறது அப்படிங்கிற டவுட் வரலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு சர்டிஃபைட் அட்வைசர் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் வராது. ஏன்னா போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு மேண்டட்டரியான விஷயம். ஸோ அந்த ரிவ்யூ பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற டைமில் உங்களோட கோல் ரீச் ஆகிறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் பண்ண போறீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இமெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டு குவாட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்க அப்படின்னா 1% வச்சிருக்காங்க. பட் ஆனால் இவங்க 15 days வரைக்கும் தான் எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க. 15 daysக்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7300 கோடிக்கு மேலே ஆல்ரெடி ஃபண்டுக்குள்ள இருக்குது. லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஏஜ் வந்து more than 11 years மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 TRE ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 1000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். அசெட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ல 76.97% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 4.13% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்ல 15.98% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 19.36% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 20.59% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 32.35% அண்ட் 7 இயர்ஸ்ல 20.11% கொடுத்திருக்கு, 10 இயர்ஸ்ல 19.49% கொடுத்திருக்கு. சப்போஸ் நீங்க இந்த ஃபண்டில் ஒரு 5000 rupees SIP ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க 10 years முன்னாடி அப்படின்னா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 14.48 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 20.48 lakhs உங்க கையில இருந்திருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல தான் இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு தாண்டி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க வந்து டிசைட் பண்றது உங்க கையில தான் இருக்குது. ஆர் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கைடன்ஸ் கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை பை.